ஹலோ கைஸ், வெல்கம் டு மாஸ் கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பில்ட் யுவர் பேஸ் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு நல்ல கேம் சொல்லுவோம், சூப்பரான கேமு. நம்ம ஒரு பேஸ் வந்து பில்டு பண்ணணும். அதுவும் இல்லாமல் நம்ம ரோபோட்டிக் கேம்ஸும் போட்டப்போ தான் நான் பார்த்தேன் பில்ட் யுவர் பேஸு. ஆனால் நல்லா இருக்கும்னு நினச்சி நம்ம விளாட்லாம். ஷாப் கொடுக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லை அடித்து போட்டு ஹாலில் போட்டு தூக்கி போடுங்க. ஓகே, நம்ம எதனா கிராஸ் போ வாங்க சொன்னானுங்க. மங்கியாச்சு எங்கே வைக்கணும்? ஐயோ, அங்கே இல்லை எங்கே? இங்கே வைக்க சொன்னானுங்க. கரெக்டா? ஓகே கொடுத்துடா. ஃபைட் என்ன ஏதோ கையில் ஏதோ கொடுத்துக்கிறானுங்க. இல்லைங்க, அங்கே ஒரு இது வச்சு அடிக்க சொல்கிறானுங்க. அட பாவி, ஒரு கன்று கொடுக்குறாங்கடா, ரெண்டடி பண்ணுறீங்க. உட்டன் கிரேட்டு வாங்கியாச்சு. இல்லைவா பேஸுக்குவா? ஓ ரெடியாக இருக்கா? என்ன கிடச்சிருக்கு? என்னது இது? கிராஸ் போவா? கிளைம். இது என்னது இது? ஃபைட்டாடே என்னடா எது பண்ண சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலுங்க. ஏய் வேணாம் பேஸ்குள்ளி ஏன் ஓகே, நம்ம பொட்டி ஓப்பன் பண்ணலாம். அதுலேருந்து வரச்சிருக்கு. இப்படி இத்தனை பேர் வராங்க. போட ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து ஒரு ஹார்ட் இருக்குது. அந்த ஹார்ட்டை வந்து நம்ம இதை பாருங்கள், ஹார்ட் இருக்கா? இந்த ஹார்ட்டை வந்து நம்ம சேஃபாக பார்த்துக்காக்கணும். அப்படி அது உடச்சிட்டானுங்கன்னா முடியுது. பாருங்க, நம்ம அந்த பொட்டி ஓப்பன் வந்து இந்த இது கிடச்சிருக்கு. சீக்கிரம் போட்டு தள்ளு. இந்தமாதிரி இந்த ஜாம்பஸை நம்ம போட்டு தள்ளி நம்ம நிறைய காசு எடுத்து நம்ம பேஸ் வந்து பில்ட் பண்ணணும். ஆக்சுவலி நம்ம இது வீடு மையம் கட்டலாம், இல்லை ஒரு ஆர்மி மையம் கட்டலாம். நம்ம இஷ்டம், நம்ம எப்படி வேணால் கட்டலாம். பிளாக் இருக்குது இதில், பிளாக் நிறைய இருக்கு. ஐயோ உடச்சிட்டானுங்க. ஐயோ இன்னும் உடைக்க வர முடியுமா? இது போச்சு. ஐயோ உடச்சிட்டானுங்க முடிஞ்சு மொத்தமாக. இருங்கடா இவன் நம்மள அடிப்படைங்களாம் தெரில. ஆனால் முக்கியமாக பொருளை போட்டு உடைக்கிறானுங்க. அந்த ஹார்ட்டுக்கிட்ட தான் போய் உடைக்க போகிறேன். ஒரு அதுதான் நம்மளோட ஹெல்த்தாக இருக்குமோ கொஞ்சம் அதான் நினைக்கிறேங்க. அதை நம்ம சேஃபாக பாதுகாக்கணும். சீக்கிரமாக நம்மளை போட்டுதல் இல்லை ஹெட்ஷாட் இருந்தால் கூட போட்டு டக்குன்னு ஃப்ரீ ஃபயர் மாதிரி போட்டு இன்னும் மண்டை மேலே கோட்டெல்லாம் வச்சு வரான். மண்டை கொண்டு நல்ல இவங்களாம் முடியாதுன்னு நினைக்கிறான். உடச்சிட்டாருங்களா மொத்தமாக முடிஞ்சிச்சு. இல்லைங்க முடியாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்க பார்ப்போம். கொஞ்சம் முடியும். அப்படி ஹிட்லர் கொஞ்சிச்சுங்க. அதாங்க எடுத்துகிறேன். தூணு மண்ணு ஃபஸ்ட்டுலேயே. ஓகே, நம்ம ஷாப்பில் போய் பார்ப்போம். காசு போஸ் ஸ்பைக்ஸ் வாங்க முடியும். ஸ்டோன் ஸ்பைக்கே வாங்க முடியுமா? அவங்கள காலில் மாட்டி சாப்பிட்டு எல்லாரும். அதுக்கு நான் ஒரு கொலகாரன்னு நினச்சிக்காதீங்க. இந்த கேமில் வந்து அப்படி தாங்க. எங்கே வருவானுங்க? நான் மோஸ்ட்டாக பார்த்தப்ப இங்கே நடுவில் இங்கே கேப்லாம் இருக்குல்ல, இந்த கேப்புக்கு தாங்க வரானுங்க. ஸோ இங்கே வச்சிடலாம். இந்த பேஸ் வந்து இப்போதைக்கு எனக்கு பிடிக்கும். கிளியர் ஆல் எஸ்ன்னு கொடு. ஐயோ என்னடா பிளாக் வேறு வந்துச்சுமா? அவங்க எப்படி வச்சுருந்தாங்க? என்னன்னா நான் வந்து ஒரு வேறு மாதிரி வைக்கலான்னு நினச்சேன். மொத்தமாக புரியின்னு வந்துடும்னு எனக்கு தெரியாது. எடுத்து இந்த கிராஸ் போ எடுத்து மேலே வச்சிடலாம். இந்த முக்கியமாக இங்கே தானே வரானுங்க, அடிக்கிறதுக்கு அடிச்சு நொறுக்கிறதுக்காக வரானுங்களே. அதனால் இங்கே ஒன்று ஒரு கேப் விட்டு இங்கே ஒன்று அப்புறம் இந்த நடுவில் ஒரு கேப் கூட நடுவில் அவங்க பாருங்கள் மிதிக்கிறானுங்களே. இங்கே கேப்பே இருக்கக்கூடாது. பாருங்கள் கரெக்டாக மிதிக்கிறப்ப கரெக்டாகிடும். இதுதாங்க நான் இப்போ இது பேஸு. ஏன்னா குத்துனா அவ்வளோதான், கால் மாட்டியே அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபைட் கொடுப்போம். வாங்க இதில் ஈஸி சுடுறா நீங்களே. என்ன சுட மாட்டேங்கிறாங்க? ஐயோ நம்ம கொஞ்சம் தப்பாக வச்சுட்டுக்குறோங்க. ஸ்டாப். நம்ம என்ன தெரியுமா, இது கொஞ்சம் கிட்ட வைக்கணும். இந்த கிராஸ் போலாம் நமக்கு தூரமாக வச்சா இந்த மெட்டல் ஸ்பைக்ஸ் உடனே கிட்ட வைக்கலாம். பட் நம்ம இது வந்து தூரமாக தான் வைக்கணும். இங்கே கிட்ட வச்சா வச்சுக்கலாம், இந்த மாதிரி வைக்கணும். ஓகேடா. ஓகே ஒரு கொடுத்து தரலாம். ஓகே பில்ட் ஆயிடுச்சு. 2 கேப் விட்டு அங்கே இங்கே. ஓகே, இப்போ வந்து நம்ம போயிட்டு கொடுப்போம். 3 கரெக்டாக ரெடியாக இருக்குது. வந்தோம் அடுத்த செகண்டுக்கு வருவாங்க, சுட ஆரம்பிச்சிடும். போயிட்டு சொன்னேன் இன்னும் சுட மாட்டேதான். ஓகே பேஸ்குள்ளே வந்தால் சுடும் போல்.
பேஸ் வெளியிலேருந்து ஸ்பால் ஆகுது, சுட மாட்டேங்குது. ஏன்னா இவங்கள்ட்ட தப்பிச்சு வந்தேன்னா என்னடா திரும்ப தப்பிச்சு வரானு சுடவே மாட்டேங்குது. ஐயோ இது வேஸ்ட்டு போலியே, ரொம்ப கிட்டே வைக்கக்கூடாதா? ஐயோ தப்பு பண்ணுறேன். பரவாயில்ல, கொஞ்ச நேரத்தில் மாற்றிடலாம். இந்த வீடியோ வந்து எவ்வளோ லென்த்து போவோன்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் இப்போதைக்கு போதும். ஏன்னா நிறைய அது ரொம்ப லென்த்தாக யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதனால தான் போடுற எல்லாத்தையும் போட்டு சொல்லியாச்சு. போதும் இதுக்கு மேலே நமக்கு வேணாம். இதை வந்து ரிமூவ் பண்ணிடணும், இதையும் ரிமூவ் பண்ணிடணும். கொஞ்சம் முன்னாடி உள்ள நடுவில் கரெக்டாக நடுவில் இங்கே ஒரு 2 அங்கே 3 கேப்பா, இங்கே ஒரு 2 கேப்பு, இங்கே ஒரு 2 கேப், அவ்வளோதான். அப்புறம் அவங்க 3 கேப் வரும். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் பேஸு எனக்கு அவ்வளோவா கரெக்டாக தெரியாதுங்க. நான் என்ன க்ரியேட்டிவிட்டி இதெல்லாம் விளாண்டதே இல்லை, இதான் விளாட்றேன், அதனால கொஞ்சம் கஷ்டம். நம்மளே போட்டு சொல்லிடலாம் போல, இதே சுட தேவையில்லை போல். இருங்க பார்ப்போம் எப்படி சுடுதுன்னு. ஓகே அது நல்லா தான் சுடுது, பட் அதை விட நம்ம நல்லாவே சுடுறோம். இந்த மாதிரி வச்சு நான் போடுறத வச்சு அப்போ கூட நிறைய பேர் வரலைங்க. இப்போ வச்சு நிறைய பேர் உள்ளே வந்து நேரானுங்க சொல்லிட்டா. இல்லை வரலை. பரவாயில்ல, உடச்சிடாதீங்களா, இது உடச்சிடாதீங்களா. உடச்சிட்டீங்களா அப்புறம் வாங்கிறது கஷ்டம் தெரியுமா, எவ்வளோ காசு தெரியுமா அது. போங்கடா. வேவ் 5 வேவ் 6 வரானு ஃபஸ்ட்டு உடச்சிட்டானுங்க, பாதி உடச்சிட்டானுங்க. இதை உடச்சிடாதீங்க, ஐயோ உடச்சிட்டானுங்க. ஐயோ ஏன்டா பண்ணிட்டீங்க. இது பாதி ஹெல்த்து காலி ஆயிடுச்சு. ஐயோ அதுக்கிட்டே நெருங்க விடக்கூடாதுங்க. அதுக்கிட்டே நம்ம எவ்வளோ ஸ்பைக்கே இருந்தாலும் அதுக்கிட்டே நெருங்க விடாமல் பார்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பார்த்துக்கலாம். ஓகே ஏன்னா அதுக்கும் ஹெல்த்தெல்லாம் இருக்குதுங்க. இப்போ எனக்கே தெரியும் அதுக்கும் ஹெல்த்தெல்லாம் இருக்குது. போட்டு தள்ளுறோம். வரானுங்க. சுதுக்கலாம். ஐயோ உடைக்கலாம். நின்றா. இது என்ன தெரியுமா, கிட்ட நான் மேலே அசால்ட்டாக நின்று உடைக்கிறாங்க. எடுத்துடலாம். எடுத்துட்டு கொஞ்சம் முன்னாடி இங்கே வச்சுட்டு அப்புறம் இப்போ பில்டப் பண்ண ஆரம்பிக்கலாம். வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம போய் ஷாப்பில் போய் வாங்கிக்கணும். வந்தோம் பிளாக்ஸ் ஆக்கி தான் ஸ்பைக்ஸ் ஏற்கனவே வச்சாச்சு. ஸ்டோன் ஸ்பைக்கா போல ஸ்டோன் ஸ்பைக் தான் வாங்கணும். டரட்டு வாங்கிக்கலாங்க. டரட்டு வாங்கினா ஈஸியாக இருக்கும், அதுவும் சுட்டு தள்ளிடும். வெறும் ஸ்பைக்கு பார்த்தீங்களா, இது ரொம்ப வேஸ்ட்டு. ஏன் சொல்கிறேன்னா அப்புறமா உங்களுக்கு பிடிக்கும். இப்போ வச்சு காட்டுறாங்க. கிராஸ்போ நிறையவே வேணும், அவ்வளோதான். இது நம்மகிட்ட காசு இல்லை, எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்கோன்னு தெரியல. நடுவில் நாங்கள் இப்படி வச்சுட்டா முடிஞ்சிச்சு. அப்புறம் இங்கே வந்து ஒன்று, ஐயோ இங்கே ஓகே இப்போதாச்சு. அப்புறம் என்னன்னா இங்கே ஒன்று வச்சிடலாம். எந்த பக்கமும் இது வரவே கூடாது, இனிமேல் இங்கே வந்து உடச்சிடவே கூடாது. இந்த மாதிரி இருக்கா இப்போ கரெக்டாக பண்ணிங்க. ஃபைட் பார்க்கலாம். நம்ம என்ன அடிக்க வேண்டியது இருக்கா இல்லைங்க. ஒரு சாமினா பார்த்துக்கிச்சு, 2 சாமி 3 சாமினா இல்லைங்க, 3 சாமி இல்லை 4 சாமினா கொஞ்சம் கஷ்டம் வருது. நம்ம தான் கொஞ்சம் தான் அடிக்கணும். போட்டு சொல்லி ஆயிடுச்சு. அடுத்ததான் போட்டு சொல்லி வேவ் 4 கிட்ட வந்தாச்சு. வேவ் 5 வந்தாச்சு. இதுவும் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேவ் 5 ஃபஸ்ட்டு நம்ம வேவ் 10 வரைக்கும் போகணுங்க. இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லாத அப்படியே இப்போ வேவ் 10 வரைக்கும் போகணும். இப்போ போய் பார்க்கலாம் நம்ம எவ்வளோ வரைக்கும் போகணும். அது எவ்வளோ டேமேஜ் ஆயிடுச்சா. ஓகே அப்படின்னா இது பாதுகாக்கணும். நிறைய நம்ம டேமேஜ் ஆகிடுச்சுனால நம்ம கொஞ்சம் பாதுகாக்கணும். வேறு டேமேஜ் நான் பாதுகாப்பேன். ஓகே வரடாடா உடைக்க வரானுங்க ஒன்றுங்க வேறு. அப்போ ஹிஸ்ட்ரி போட்டு மிதியா. ஓகே இல்லைடா மொத்தம் முடிச்சிட்டானுங்க. இன்னும் இத்தனை பேர் வரீங்க. டேய் எடா பாருங்களா, இத்தனை பேரடா ஒருவே மிதிச்சு போட்டு தொட்டுனா இவங்க காட்டியே விட மாட்டேங்குது. ஓடி கதை
என்னடா இப்படி படையாக வந்துட்டானுங்க திடீர்னு. பத்தாவது திரும்பி போய் ஷாப்பில் கிராஸ்போலாம் நமக்கு தேவையில்லை. வேஸ்ட்டு கிராஸ்போ. ஸ்டோன் ஸ்பைக்கு 0 இன்ட்டு ஸ்டாக்கு. ஓகே 2 இருக்குது வாங்கிப்போம். இதுக்கே கரெக்டாக காசு சரியாகிடுச்சு. போய் கட்டுவோம். நீங்கள் 1 கட்டிடுவோம். இந்த கேப்பில் போடக்கூடாது. அப்புறம் 3 இடம் இருக்குது நடுவில். அந்த கேப்லேயும் அவங்க போடக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து பேஸை கட்டணும். லைட்டாக ஒரு இடம் கூட இருக்கக்கூடாது அவங்களுக்கு உள்ள வரது. திரும்பி இப்போ பாய்ட்டு கொடுப்போம். இனிமேல் யாராலையும் உள்ளே வர முடியாது. அவ்வளோதான் முடிச்சு கதை. ஓகே திரும்பி வாங்கினா உங்களால் உள்ளே வர முடியாது. எப்படி தான் திரும்பி வச்சு அப்படின்னு பத்தியா ஒன்றும் வரவே மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி வச்சு அவனுங்களை பிளாக் பண்ணிடணும். அப்படியே இந்த பக்கம் பாருங்கள். இது 2 மட்டும்தான் லைட்டாக டேமேஜ் ஆகிட்டுக்கு. இந்த 2 நம்ம கொஞ்சம் பாதுகாக்கணும். அதுக்கு நம்ம போய் முன்னாடி நின்று அடிக்கணும். முடிச்சாச்சு. இவங்க நம்மளும் அடிக்க மாட்டானுங்க. அந்த ஹார்ட்டை குறைச்சிட்டாலே நம்மளோட சோழி முடிஞ்சிடும். அவ்வளோதான் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஆனால் வந்துனே வேணுங்க எனக்கு மட்டுமே நம்மள ஆனால் சுட்டுன்னே இருப்போம் அதே மாதிரி. ஓகே போடு 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 போடு. இன்னும் இருக்கிறானுங்களா? இன்னும் சைட்லலாம் வரானுங்க. இங்கே நம்ம கொஞ்சம் லேக் அடிக்குது. கொஞ்சம் இருங்க. ஓகே எவனும் வர முடியாதுடா என் பேச தாண்டி இல்லை அப்படின்ட்டு வந்து பாருங்கடா. நீ சும்மா நான் சொன்னது இல்லை கிடக்கிற படையாக வரீங்க. இதெல்லாம் உடச்சிட்டே வரானுங்க. அடி சும்மா சொல்லுண்டா. சும்மா ஏன்டா இப்படி உடச்சிட்டுலாம் வரீங்க? போடு போடு போடு. மாற்றி மாற்றி போடணும். இப்படி தாங்க மாற்றி மாற்றி போடு மாற்றி மாற்றி போடு மாற்றி மாற்றி போடு மாற்றி மாற்றி போடு மாற்றி 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 மாற்றி. அப்போ அடி இன்னும் பாதிக்கிட்டு உடஞ்சிச்சிங்க. ஐயோ போதும் போதும் போதும். இன்னும் பாதிக்கிட்டு எல்லாமே உடஞ்சிடுச்சு. 85 தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம ஸ்பைக்கு வேணால் வாங்கி போடலாங்க. ஷாப்புக்கு போயிட்டு ஸ்பைக்கு ஒன்றும் வரலையா? இதுவும் வரல. டரட்டு வேணால் வாங்கி போடலாமா? இல்லை மெட்டல் ஸ்பைக்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் காசு எடுத்துக்கலாமா? இதுக்கு நம்ம டரட்டு வாங்கி போடுவோம். திரும்பி பேஸுக்கு போ. பேஸு 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 இங்கே தான் இருக்குது நம்ம பேஸு. நம்ம முன்னாடி வைப்போம். வந்து கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இன்னும் யாரும் உள்ளே வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினச்ச போன தெரிவி. எத்தனை பேர் படையாக உள்ளே இறங்கிட்டானுங்க. என்னங்க பணமாக கொட்டுது. என்ன சொல்லிச்சு கரெக்டாக வரப்போ இது ஈவெண்ட் வந்துருக்கு போல் தெரில. நான் போய் ஃபைட் பண்ணுவோம். இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்லை. போடு 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 போடு. அவ்வளோதான். இன்னும் நம்ம அடிக்காமல் வந்து பார்ப்போம். வேவ் 2ல பார்ப்போம். ஆஹா ஈஸியாகவே முடிச்சிச்சு. எதுக்கும் டேமேஜே இல்லைங்க. 3 ஜாம்பிலாம் கொஞ்சம் பார்த்துக்குது. பட் நம்ம 4 ஜாம்பி 5 ஜாம்பிலாம் வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரில. 2 ஜாம்பி தான் ஈஸியாக முடிச்சிச்சு. நம்ம காசு நம்ம கண்டிப்பாக அடுத்தது நம்ம பில்டு பண்ண இல்லை நிறையா வாங்கிறதுக்கலாம். 4 ஜாம்பி வரானுங்க பார்க்கலாம் எப்படி ஒரு இது. ஓகே எதுக்கும் இந்த டேமேஜே இல்லைங்க. அதே மாதிரி தான் இருக்குது. எல்லாமே அதே மாதிரி இருக்குது. டேமேஜே இல்லை. நல்ல வேலை. இப்போ நம்ம அடிக்க ஆரம்பிக்கலாம் போதும். இதுக்கு மேலே என்ன டேமேஜ்லாம் ஆரம்பிச்சிடும். இந்த இந்த மண்டை மேலே ஒரு கோனை பொண்ணு வரானுங்க. யாருனே தெரில. டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறானுங்க. அது பாருங்க ஒரு வேலை பாருங்க. அவங்க ஹெல்த் கம்மியாக குறையுது. ஓகே இதுதான் அவனோட ஸ்ட்ராட்டஜி போல். இன்னும் உடச்சிட்டு நீமா நான் அசால்ட்டாக வரேன். நீங்கள் அடிச்சு வேவ் 11 கீழே பாருங்களேன். வாட்டர் டு வேவ் 25 ஒரு வேலை என்ன வரும்? அது சஸ்பென்ஸாக வச்சுக்கிறாங்க போல். ஸ்டாப் பண்ணிட முடியல. நிறைய பேர் வரானுங்க. நிறைய இப்போ இது பத்தலை. ஓகே நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். வாங்க பார்ப்போம். என்ன 262க்கு இன்னும் டரட் வாங்கலாம். பட் டரட் வாங்காமல் வேறு என்ன வாங்க பார்க்கலாம். ஸ்டோன் ஸ்பைக் வண்டிக்கு அதுதான் ஒன்று தானே. அவ்வளோதான். அப்புறம் இது ஒன்று அவ்வளோதான் வாங்கி முடிச்சாச்சு. ஓகே இப்போ இந்த சாதாரண ஸ்பைக்கை எடுத்து இங்கே இல்லை இதுக்கு சேஃபாக வைக்கிறோம். உடைக்க வரானுங்க. முக்கியமாக உடச்சி தூக்கி எரிஞ்சிடுறானுங்க. இதுக்கான சேஃபாக வச்சிடலாம். அப்போனா அது உடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். அதனால் நம்ம இங்கே வச்சுட்டு இப்போ நம்ம போயிட்டு ஆரம்பிக்கலாம். வாங்கடா 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 எல்லாம் காலிட்டு அடிங்க. அவ்வளோதான்.
முடிச்சாச்சு. இவனை முடிச்சாச்சு எல்லாரும் முடிச்சாச்சு. என்னடா நான் வேவுக்குள்ளேயே 4 ஜாம்பி வரீங்க. 3 ஜாம்பி முடிச்சாச்சு. 2 ஜாம்பி முடிச்சாச்சு. எத்தனை ஜாம்பி எடுத்து வாங்கின டக்குன்னு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா. இல்லைனா இந்த வீடியோ 15 மினிட்ஸ் போகணும்னு சொன்னேன். எக்ஸ்ட்ராவே போயிடுதுன்னு கேட்டிங்கன்னா போட்டோம் கொஞ்சம் நேரம். ஏன்னா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அதனால் கேம் லீவ் பண்ணவே விரும்பலை. வேலை போகிறதுக்கே நல்லா இருக்குங்க. ஆனால் பில்டு ஒரு பேஸ் வந்து நல்லாயிருக்கு. இந்த கேம் வந்து நீங்களே ட்ரை பண்ணிப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்க்க பிடிக்கல. வேவ் போக போக தான் நல்லா இருந்துச்சு. இது வேவ் 25 தான் இருந்துச்சா. அப்படியே சீக்கிரமாக முடியணும் பார்த்தா அவ்வளோ கஷ்டங்க. இது இப்போ தான் புரியுது எனக்கு. இந்த கேம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதனால தாங்க நான் இது கண்டிப்பாக விளாடணும்னு சொல்லிட்டு விளாண்டேன். இப்போ பாருங்கள் எதுக்குமே டேமேஜ் ஆகலையா போடும் அப்படின்னா ஈஸி தான் அவங்க அடிக்கிறது. ஐயோ ஆனால் கொஞ்சம் உடச்சிட்டு வந்துட்டானுங்க. போதும் உடச்சிட்டு வந்துட்டானுங்க. இந்த பக்கமும் ஸ்பைக் வைக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் ஷாப்புக்கு போயிட்டு ஸ்பைக்ஸ் 3 இந்த ஒன்று தான் வாங்க முடியும். பட் இது வந்து நம்ம 2 வாங்கிக்கலாம். ஆனாலும் அதுதாங்க பெஸ்ட்டு. சரி விட பரவாயில்ல, நம்ம இதே இதுக்கு வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். கிராஸ் போ வாங்கிப்போம். கிராஸ் வாங்கி ஒன்று வந்து இந்த இந்த சைடும் ஒன்று இந்த சைடும். அப்புறம் உள்ளே நுழையக்கூடாது. கொஞ்சம் முன்னாடி வச்சுருங்க. ஓகே இப்படி திரும்பி பண்ணுவோம் பில்டு. ஓகே வச்சாச்சு. இங்கேயாச்சும் வரானுங்களா இல்லை வர மாட்டானுங்களான்னு பார்க்கலாம். இது இவ்வளோ சேஃப்டியாக வச்சு நம்ம வந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஓகே போய் கொடுத்தாச்சு. போடு முடிச்சாச்சு. டக்குன்னு முடிஞ்சிக்கணும். எல்லாரையும் முடிக்கணும். டக்கு எக்ஸ்ட்ரா 2 கிராஸ் போலாக வச்சுக்கிறோம். அதனாலே கண்டிப்பாக இது சீக்கிரமாக முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வேவ் 12 வேவ் 13 போகணுங்க. ஏன்னா நான் போன தடவை பார்த்தா வேவ் 12, இந்தையும் வேவ் 12 தான். ஆனால் வேவ் ஒரு 13 ஆச்சு போயிட்டு அப்புறம் இந்த கேம் முடிச்சிக்கலாம். நான் இப்போ எப்போ போகணும்னு தெரியல. ஆனால் இது வேவ் 12 வந்தாலே கொஞ்சம் கஷ்டமாயிடுது. எல்லாரையும் போட்டு தெரியாச்சு. யூனியம் போடுறா யூனியம் போடுறா எல்லாரையும் போட்டு தெரியாச்சு. ஒன்றும் கொஞ்சம் தான் இருக்குது. எல்லாரையும் போட்டு தள்ளிடலாம். இருங்கடா ஏன்டா இவ்வளோ ஸ்பீடாக வரீங்க? இவ்வளோ குள்ள வரானுங்க. இன்னும் தாங்குவான்னு தெரியலையே. தாங்கிட்டுச்சுங்க. இப்படி வேவ் 13 போயிடலாம். அப்போ நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஓகே வேவ் 13 வந்தாச்சு போதுங்க. ஓகே இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிடலாம். ஏன்னா 18 மினிட்ஸ் வந்துச்சு. அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கலை. அதில் பேக்ரவுண்டில் சவுண்டு கேட்டிருக்கோம். அதை நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் சவுண்டு வரும், அவ்வளோதான். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் அடித்து ஆளில் வச்சுருங்க. ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது. பார்ட் 2 என்ன சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நாங்கள் பார்ட் 2 போடுவோம். அதுவும் என்னோடய பிரதரும் வருவான். ஆக்சுவலி இப்போ என் பிரதரோட ஐடி தான் வரேன். அப்புறமா வந்து நான் என்னோடய ஐடியில் வருவேன். ஓகேவா? இப்போதைக்கு பாய்.